என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? பிரைஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம பிரேயர்களை போகிறோம். உன்னதனுடைய பலனை, ஆற்றலை, சக்தியை நீ கேட்கும்போது தருகிறார். நீ இதுவரைக்கும் கேட்கல, இப்ப கேட்க. உங்க பரிசுகள் எனக்கு பங்குதாங்க, உங்க ராஜ்யத்தில் எனக்கு பங்குதாங்க, உங்களுடைய அரசு எனக்கு வரட்டும்பா. நீங்க நாலு இதயத்தை ஆன்மா வாழ்வு செய்யுங்க. என் ஆன்மா உங்களுடைய அரியணையாக சிங்காசனமாக மாறட்டும். என் மனராஜ்யத்தில் என்னை ஆளும் அரசு, நீர் அமர்ந்து என்னை ஆளும் அரசு, நீ என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி உங்களை ஒப்புப்படுவேன். இல்லைன்னா நீ அழிகிறது உறுதி. உன்னை அழிக்கிறவன் ஒருத்தன் நினைக்கிற கொல்லவும் அழிக்கவும் திருடவும் இன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். இயேசு சொல்றாரு, எப்போ உன்னை திருடுவான், எப்போ ஆவியை ஆன்மாவை அழிப்பான். இந்த விபச்சார ஆவியினால், இந்த காம வழியினால் ஆத்மாவை சாகடித்துக் கொண்டிருக்கிறான். விபச்சார ஆவியை, காமவல்லி, இயேசுவை கொண்டு வருகிறேன். பரிசுத்த அக்கினி நெருப்பை கொண்டு வர, அக்கினி தேவனை கொண்டு வருகிறேன். ஸ்ரீராமர் அக்கினி தேவனிடத்திலே சிறையை ஒப்படைச்சது போல இந்த தேவசாய நிகழ்ச்சி பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும், காலேஜில் படிக்கக்கூடிய அத்தனை வாலிப பிள்ளைகளையும், தம்பிமார்களையும், தங்கச்சிமார்களையும் நான் அக்கினி தேவனிடத்தில் ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்குள்ளே மாற்றம் வருவதா, மனம் மாறுவார்களாக, மனம் திரும்புவார்களாக. இந்த கேடான இழிவான வாழ்க்கையை வாழ்கிறதை நிறுத்திவிட்டு உம்மை சார்ந்து வாழும்படி, உம்மை நம்பி வாழும்படி, தான் இந்த உலகத்திலே நேர்மையாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் மிகப்பெரிய சொத்து. பெண்களுக்கு சொல்ற, உன் கற்பு ஒரு புனிதமானது, உன் கற்பு விலையேற பெற்றது. உன் கற்பை நேசிக்கிறார விசுவாசம் கொடுக்கிறாரோ, இந்த இஸ்பிலியத்துக்கு விவசாய ஆவி கொடுக்காத. உன்னை காதலிக்கிறவன் சொல்றவன் அவன் மனுஷன்ல, அவனுக்குள்ள இருக்க மறைந்திருக்கக்கூடிய ஆவி காமவல்லி. தம்பிமார்கள் சொல்றேன், சூப்பர் நகைக்குள்ள இருந்த அதே அந்த விபச்சார ஆவிதான் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. உன்னால நிம்மதியா இருக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவன் டார்ச்சர் காதலிக்கிற உங்களுக்கு தெரியும். நீ நிம்மதி இல்லாம இருக்கிறது தெரியும். நீ செத்து செத்து பிழைக்கிறது தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கு தெரியும். நீ தேவனிடத்துல மன்னிப்பு விட்டு போடு. இதுல நான் பலனடை, இதுல இருந்தா வெளிவர எனக்கு உதவி செய்ய நீ அவர்கிட்ட கேட்கு. ஐக்கிய தேவன்கிட்ட உன்னை விட்டுவிடு, உன் ஆத்மாவை விட்டுவிடு. நீ ஒரு ஆன்மாப்பா. பைபிள் சொல்லுகிறது, வாலிபர்கள் நீங்கள் வலிமை இருந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், தீயோனை நீங்கள் மேற்கொள்வீர்கள். பேதுருவில் எழுதுகிறார், நீ தீமையை வெல்லக்கூடிய சக்தி, ஆற்றல், தேவ பலர் உனக்குள்ள இறங்கி வருகிறது. கல்யாணம் முடிச்சவங்களுக்கு சொல்றேன், நீ கல்யாணம் முடிச்ச மனைவியோடு இருந்தாலும் உன் மனசு, உன் கண்ணு, உன் சிந்தனைகள், எண்ணங்கள் பூரா தப்பான வழியில, தவறான பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியும். யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிருக்கிற தேவன் பார்க்கிறார். சொல்றார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உன் மனைவி உன் முகத்தை பார்த்துட்டு நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறா. நான் உன் இதயத்தை பார்க்கிறேன், உன் எண்ணத்தை பார்க்கிறேன், உன் சிந்தையை பார்க்கிறேன். நான் சரணாகதி அடைந்து விடு. தேவனிடத்தில் போய் எரிச்சிட்டு விடு. உன்னுடைய பிரச்சனையை, விலகினத்தை நீ உட்படுத்துரு. நீ ஆபத்தான இடத்துல இருக்கிறது கொடுத்துரு. அதிலிருந்து அவர் கேட்டுக் கொள்வார். நீ விடவன், அவர் உன்னை விட வைப்பார். அவர் அதிலிருந்து உன்னை விலகி காப்பார். வாரும் பரநாவி காரும் உந்தன் கிருபைகளை. சொல்லுங்க, உள்ளங்களை சொல்லுங்க. வாரும்
அபிஷேகம் செய்தி அபிஷேகம் செய்தி அபிஷேகம் செய்தி கர்த்தாவே பலனை தந்தி பலனை தந்தி பலனை தந்தி கர்த்தாவே பலனை தந்தி பலனை தந்தி பலனை தந்தி கர்த்தாவே வல்லமை தந்தி வல்லமை தந்தி வல்லமை தந்தி கர்த்தாவே வல்லமை தந்தி வல்லமை தந்தி வல்லமை தந்தி கர்த்தாவே வேய்களை ஓட்டும் அதிகாரம் தந்தி கர்த்தாய் சொல்லு வேய்களை ஓட்டும் அதிகாரம் தந்தி கர்த்தாவே வேய்களை ஓட்டும் அதிகாரம் தந்தி
ஆவியில பேசுங்க. இயேசுப்பா, இந்த நாள் என்னை மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக நீ பிறந்த நாளப்பா. பாவத்தின் அந்த தண்டனை, பாவத்தினுடைய அந்த சங்கிலி என் மனதை அழுத்துகிறது. நிம்மதியற்று என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை. எல்லாம் இருந்தும் நான் நிம்மதியாக இல்லை. காரணம் சாபம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அப்பா. என் ஆவியை மறித்திருக்கிறது. என் ஆவியை வீழ்த்தலை செய்யும். இயேசுவே, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்ய. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, இந்த உடலை உங்களுடைய ஆலயமாக ஒப்பு கொடுத்தவங்களுக்கு பரிசுத்த ஆவியை நெருப்பி ஞானஸ்நானத்தை கொடுக்கிற நல்ல போதகரே இயேசுவே, ஏதோ ஒரு திருத்தலத்தில் இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சத்தியத்தை அறிந்தாமை உம்மிடத்தில் என் கரங்களை இருக்கிறேன். உம்மிடத்தில் என் இருதயத்தை நான் நினைச்சுகிறேன், ஒப்படைக்கிறேன். இந்த ஆத்மாவை உயிர்ப்பித்து, இந்த ஆத்மாவுக்கு ஜீவனை தந்து, இந்த பேய்களை ஊட்டுகிறது, இந்த விவசாய ஆவியை மேற்கொள்வதற்கு, இந்த சாத்தானை அவனுடைய கிரியையை அழிக்கிறதுக்கு, பிடிங்கி பறிக்கிறதற்கு எனக்கு பலனை, அதிகாரத்தை, ஆற்றலை அன்னைக்கு சீடர்கள் கொடுத்தது போல எனக்கு இப்பொழுது தருகிறேன். இதை பயன்படுத்துகிறேன். இன்றிலிருந்து நான் இதை பயன்படுத்துகிறேன். ஈத்தமன் ஆரம்பி, எல்லாரும் நீங்கள் ஈத்தமன் ஆரம்பி, ஜோமன் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. குடும்பத்தில் பிரிவினையை, கலகத்தை மூன்றானா சாத்தான்னு சொல்லுங்க. வெளியே போன்னு சொல்லு. பிரிவினை ஆவியை, கலகத்தை மூன்றவனை வெளியேன்னு சொல்லு. நீ இப்படி பேசி இணைச்சி ஆரம்பி. நீ பேச நீ அவனை வெளியே போ. நீ இருக்காத கோபத்தின் ஆவியை வெளியேறுன்னு சொல்லு. கவலையின் ஆவியை வெளியேறுன்னு சொல்லு. பயத்தின் ஆவியை வெளியேறுன்னு சொல்லிட்டே டெய்லி சொல்லணும். டெய்லி இதில் நீ இந்த மாதிரி யுத்தம் பண்ணணும். டெய்லி நீ நினைச்சணும். உனக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை நீ பயப்படுறியா? பயத்தின் ஆவியை வெளியேறி இதை நான் மேற்கொள்ள தயாரா இருக்கிறேன், இதை சந்திக்க நான் தயாரா இருக்கிறேன் நீ சொல்லு. லெட்ஸ் ஃபயர். நீங்க பேசுங்க. நீ தான் கட்டளையிடும். நீ தான் வெளியே போய் சொல்லணும். உன் வீட்டுக்குள்ள ஒருத்தன் தப்பான ஒருத்தன் வர்றான்னு சொன்ன வெளியில போன்னு சொல்லி நீ தான் சொல்லணும். உன் வீட்டில் ஒரு திருட்டு போயில உள்ள வராத அப்படின்னு சொல்றது நீ தான் சொல்லணும். உனக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை திருடுகிற ஆவியை வெளியேறி சொல்லு. நீ அவனை வெளியேற்றாத வரைக்கும் உனக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து நிறுத்துவான். வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவான். ஏன்னா உன்னை கவலையிலையும் பயத்திலையும், உன்னை பாடுகளையும் வேதனையிலும் வச்சிருக்கிறது தான் அவனுடைய வேலை. சொல்லு. உன் பரிசுத்தத்தை கெடுக்கிறது தான் அவனுடைய சூழ்ச்சி. அதனால கோபத்தை கொடுத்து, கவலையை கொடுத்து, பயத்தை கொடுத்து, காமத்தை கொடுத்து, பணத்து மேல பொருளாசையை கொடுத்து உன்னை என்ன செஞ்சிருவானா? உன் பரிசுத்தத்தை கெடுத்துருவான். உன் கற்பு அழிச்சிருவான். ஆன்மா கற்புள்ளது, ஆன்மா கரையில்லாது, திரையில்லாது, பரிசுத்தமானது, தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனுடைய ஆவி அது புனிதமானது. கொண்ட ஒரு புனிதமான ஒரு சக்தி இருக்கு, புனிதமான ஒரு சாயம் இருக்கு, புனிதமான ஒரு தன்மை இருக்கு. அது இந்த உலகம், பசாசு, சரீரம் அதை என்ன செய்யுங்கன்னா மூடி போட்டு கலக்கடியை வச்சிருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூலா. ப்ளீஸ் உதவி செய்ய ஆவியானவரே. இதோ தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ வீட்டில் உட்காருங்க. நீ கோயிலுக்கு போகாமல் இரு. ஆனால் வீட்டில் உட்காந்து டெய்லி நினைச்சி உன் வீட்டை நினைச்சி இயேசு ரத்தத்தால் யாத்திரையாகத்தில், உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி உன் வீட்டில் அதை தெளி. உன் பிள்ளைகள் மேலே தெளி, உன் பொண்டாட்டி மேலே தெளி, உன் புருஷன் மேலே தெளி, உன் வீட்டில் தெளி. எடுத்தது தெளிக்கிறேன், என் வீட்டை நினைச்சிக்கிறேன், வேலை அடிக்கிறேன் சொல்லு. யோகு டெய்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்தில் அவன் வேலை அடிச்சு அந்த தெய்வத்தினுடைய அக்கினியை அங்கே கட்டவிழ்த்து உங்கள் அக்கினியை வேலை அடிக்கணும்னு சொல்லி ஒரு வேலை அடிச்சதுனால யோகுடைய உடமைகளையும் வீட்டையும் பிள்ளைகளையும் தேவன் வேலை அடைத்தார் என்று பைபிள் சொல்லு. கை நீட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி தீபா நாக்காரபோ இது யோகு செஞ்சாப்பா, நீ செய். நம்முடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள், நீ செய். தீமா நாக்காரபதி எந்தரபதி எந்தரபா ஜீசஸ். எங்களை காக்கும் தெய்வமே சொல்லு. கூப்பிட்டு பேசு. என் மனைவி மக்கள் நீ தான் பேசணும். ஜெபம் பண்ணு. உனக்கு ஜெபம் பண்ண தான் டைம் எடுத்து நான் வேண்டிச்சுட்டு இருக்கிறேன்.
நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறது, நீ ஜெபம் பண்ணு. நீ ஆண்டவர்களோடு பேசு, நீ ஆண்டவர்களோடு உறவாடு. உனக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை உன் வீட்டில் இருக்குது, என்ன தேவை உனக்கு இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஆவியை கட்டு, அதை தடை பண்ணுற ஆவியை கட்டு. அவனை வெளியேற்று. நீ தான் வெளியேற்றணும். அப்படியே முழங்கால் பிடிக்கிட்டு மேலே பார்ப்போம். ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக நம்முடைய கண்களை எடுப்போமா? உதவி இடத்திலிருந்து வரட்டுமா? தேவனிடத்தில் நேரடியாக உதவியை நீ பெற முடியும். அதுக்கு தான் அந்த இயேசு பிறந்தார். நிகழ்ச்சியை பார்க்க நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நான் நல்லவனாக வாழ நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு உதவி செய்ய சொன்னால் போதும், உன்னை வாழ வைப்பார். என்னால் முடியலை, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்ய சொல்லு. அவர் உன்னை வாழ வைப்பார். அவர் உனக்கு பலத்தை தருவார். அந்த சோதனையை, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை, சக்தியை உனக்கு தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும். பேசுங்க, ஆண்டவரோடு உரையாடுங்க, பேசுங்க. தல் மரதி கிமரபு சந்தி பூத்தனா லிமாரதி அங்கரவதி அம்ரவா. ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. 2 கை மேலே வைத்துங்க. கை வைக்கிறது ரொம்ப நல்லது. உன் உடலை நீ வருத்திக்க நீ கற்றுக்கோ. முழங்காலில் இருக்க கற்றுக்கோ. உன் உடலை வருத்தி நீ இணைச்சி ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பி, பேச ஆரம்பி. தேவ சமூகத்தில் நீ இணைச்சி உரையாட ஆரம்பி. தேங்க்யூ ஃபாதர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். ஈமான் கரபதியம் பிரபு சொல்லியா. 2 கரங்களை உயர்த்துங்க. தேங்க்யூலா. கரம் உயர்த்தி மோசே நின்ற பொழுது எதிரிகள் தோற்றார்கள். சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறது உன்னுடைய முழங்கால் தான். யுத்தம் முழங்காலில் நின்று நீ கரங்களை உயர்த்தி, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த கரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், என் இதயத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், என் மனசை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் மனசை திருப்பு. உனக்கு தெரியும் நீ என்னென்ன தப்பு பண்ணதுக்கு உனக்கு தெரியும். இதோடு நீ மேலே போக முடியாதப்பா. இந்த உடலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ இதிலிருந்து என்ன செய்யிரு, தப்பிடு. இதிலிருந்து நீ வெளியே வந்துரு. நிகழ்ச்சியை பார்க்குற தம்பி தங்கச்சி, நீ கோயிலுக்கு போகலாம், நீ ஜெபம் கொடுத்து போகலாம், நீ ஜெபம் பண்ணலாம். ஆனால் இந்த எண்ணங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் இருக்கிறது வரைக்கும், இந்த ஆவிகளை நீ மேற்கொள்றது வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷம் இருக்க முடியாது. குடும்பத்தை சந்தோஷமாக இருக்க விட மாட்டான், வாழ விட மாட்டான். ஒப்புக்கொடு. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை, வாலிபத்தை கடவுளுக்கு அர்ப்பணித்தது போல இயேசு லூசிபரே சொல்றான், அந்த பிசாசு பிடிச்சவனே சொல்றான், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே உமக்கு முன்னால நாங்கள் நிற்க முடியாது. கடவுளுக்கு நீர் அர்ப்பணிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு முன்னால நான் தோத்துட்டேன். கேளு தங்கச்சி, கேளு. நீ இந்த உலகத்தில் வாழ போறது கொஞ்ச நாள் தான். ஒரு மனிதன் உனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இந்த இல்லற வாழ்க்கை என்பது உனக்கு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் தான். ஆனால் தெய்வம் கொடுக்கிற சந்தோஷம் நிலையானது, நித்தியமானது, நிரந்தரமானது. இந்த பூமியில் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா உன்னை படைச்ச தெய்வம் யோபர் தான் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு இருக்கிறது வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசு இல்லை. நான் எதையும் சார்ந்தில்லை, அவரை மட்டும்தான் சார்ந்திருக்கிறேன். இல்லை சொல்லு, உங்களை சார்ந்திருக்கிறேன். உங்கள் நாமத்தை நான் பற்றி இருக்கிறேன், உங்கள் நாமத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். கேளுங்க. லேஸ் ஒப்பு கொடுங்க. ரீமா நகரபதி பிரபு சல்கியாதியா சந்தரலி அங்கரபதி அந்தரவா. அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி ராஜாக்கள் 3 ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அன்னைக்கு இந்த இயேசு பிறந்திருக்கிற இடத்துல வந்து அந்த பாலகனை மண்டியிட்டு முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள். தரைக்கு மேல் கரங்களை கூப்பி முகங்குப்புற விழுந்து நாம் அவரை தொழுது கொள்வோமா? ரீமா நகரபூஷோ. அப்படியே எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீ வீட்டில், நீ தனிப்பட்ட முறையில் காட்டில், நீ இப்படி தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து நீ தொழுது பாரு.
பைபிள் சொல்லுகிறது, ரோமே 10ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிப்படைகிறார்கள் அப்படின்னு சொன்னா ஜீவனை அடைகிறார்கள். செத்துப்போன ஆவி உயிர் பெறுகிறது. இழந்ததை அவர் வீட்டு கொடுக்கிறார். உன்னுடைய சாபங்கள் நீங்குகிறது, பாவங்கள் நீங்குகிறது. தொழுகைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. தொழுகைதான் உயர்ந்த வழிபாடு. தொழுகைதான் தேவனுக்குரிய, படைச்சவருக்குரிய, சிறுசியருக்குரிய வழிபாடு. செஞ்சு பாருங்க, தொழுது பாருங்க. நீமாக்கோ சாம்பி பூத்தனா அருமையா இருக்கிறீங்க, அருமையா அவர் தொழுதுட்டு இருக்கிறீங்க. ரீமான கரபதியம் பிரபு செல்வியா லெஸ் 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 ஃபயர் 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 ஃபயர். தேங்க்யூ ஃபாதர். ரிம் பிரகநாதி அங்கி மரபு சக்தி போதனா அலில்வாரதி அங்கி மரபுதி அங்கரபதி அந்தரபா லெஸ் 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 ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உண்மை புத்தம் செய்கிறேன். வானின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்ன தெய்வமே, இது உங்களுடைய பாதத்தை நான் புத்தம் செய்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லா. உங்களுடைய காயங்களை புத்தம் செய்கிறேன். இயேசுவே, நான் உண்மை புத்தம் செய்கிறேன். சொல்லு பாருங்க. தேங்க்யூ ஃபாதர். பொழுது கொள்ளு பிரேசலா நீமா நாக்கரபோ சம்பி பூத்தனா தல் மரதி அங்கி மரபோஷோ. நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, உங்களை படைச்சவரை சிருஷ்டிக்கிறேன். இல்லை சொல்லுங்க, இஸ்லாமியில் சொல்லுங்க, அல்லாவே நான் உண்மை தொழுது கொள்கிறேன். உன் கையினால் என்னை உருவாக்கி, உன்னை போல உருவாக்கி, உன்னுடைய பாவனையில் உன்னுடைய பரிசுத்தத்தை எனக்கு தந்து நீ என்னை நேசிக்க பரிசுத்தனாய் படைத்தீரப்பா. நான் பரிசுத்தனாய் படைக்கப்பட்டேன். ஆனால் அந்த இஸ்பிளித்து இந்த பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய தேங்க்யூலா, எங்களுடைய மதத்தை, எல்லாரையும் மக்களையும் அவன் சூழ்ச்சி செய்து வீழ்த்தி கொண்டு பரிசுத்தத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது உங்க இரத்தம் இயேசுவே, உங்க மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம் எங்கள் பாவங்களை நீக்கி, எங்களை புனிதமாக்கி, பரிசுத்தமாக்கி, இப்பொழுது நீதிமானாக்கி, உம்மோடு எங்களை நிச்சயம் அமர பண்ணும் என்று சொல்லி, உங்க இரத்தத்தை முத்தம் செய்கிறேன் என்று சொல்லி முத்தம் செய்யுங்கள். தேங்க்யூ ஃபாதர். லெஸ் 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 பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். சிலுவை சுமந்து தோலை பார்த்து, சிலுவை சுமந்து தோலை பார்த்து சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன். சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன்.